அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அதில் லெக்சர் 6 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஓகே, எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் எ டெம்பரரி எஃபெக்ட். நிரந்தரமாக உள்ள எஃபெக்ட் கிடையாது, டெம்பரரியாக வரக்கூடிய எஃபெக்ட். விச் இஸ் அப்சர்வ்டு வென் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் மல்டிபிள் பாண்ட். எங்கே அப்சர்வ் பண்ணப்படும்? எந்தெந்த காம்பவுண்டுகளில் மல்டிபிள் பாண்டுகள் இருக்கிறதோ, மல்டிபிள் அப்படின்னா டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்டு தான். ஓகே, அந்த காம்பவுண்டுகளில் அப்சார்ப் பண்ணப்படுகிறது. எஸ், அந்த காம்பவுண்டுகளில் சி டபுள் பாண்டு சி இருக்கலாம், அல்லாட்டி சி டபுள் பாண்டு ஓ இருக்கலாம். இதில் எல்லாத்துலேயும் மல்டிபிள் பாண்ட், அதாவது பை பாண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாண்டு சிக்மா பாண்ட், அதுக்கு அடுத்த பாண்டு பை பாண்ட். இங்கேயும் அப்படி தான், ஃபர்ஸ்ட் பாண்டு சிக்மா பாண்ட், அதுக்கு அடுத்த பாண்டு பை பாண்ட். ஸோ இதில் இந்த ரெண்டு காம்பவுண்டுகளையும் பை பாண்டுகள் இருக்குது. ஸோ இங்கே அப்சர்வ் பண்ணப்படும். எப்போது அப்சர்வ் பண்ணப்படும்? when a reagent approaches the molecule. இந்த மாலிக்யூலுக்கு பக்கத்தில் ரீஏஜென்ட் போகும்போது அப்சர்வ் பண்ணப்படும். எஸ், அதோட டெஃபினிஷனை பார்ப்போம். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னா என்னன்னா, கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பை எலக்ட்ரான். பை எலக்ட்ரான் முழுமையாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். எங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ்? ஆஃப் எ மல்டிபிள் பாண்டில் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ், டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்டில் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ் முழுமையாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். எங்கே டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும்? டு ஒன் ஆஃப் த பாண்டட் ஆட்டம்ஸ். எங்கே டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும்? அந்த ரெண்டு ஆட்டத்தில் ஏதாவது ஒரு பாண்டட் ஆட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். எஸ், எப்போ? அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் an attacking reagent. அட்டாக்கிங் ரீஏஜென்ட் அது அந்த மல்டிபிள் பாண்ட் வைத்திருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு பக்கத்தில் வரும்போது, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் an attacking reagent. எஸ், அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நான் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன், அதில் சி டபுள் பாண்டு சி இருக்கு. எஸ், இதுக்கு பக்கத்தில் ஒரு அட்டாக்கிங் ரீஏஜென்ட் H+ வருது. ஓகே, அட்டாக்கிங் ரீஏஜென்ட் பொதுவாக எலக்ட்ரோஃபைல் இல்லாட்டி நியூக்ளியோஃபைலாக இருக்கலாம். எஸ், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று. ரைட், H+ இருக்குது. அப்படி ஓகே, H+ அப்படிங்கிறது என்ன? எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் பக்கத்தில் வருது. பக்கத்தில் வரும்போது இந்த சி டபுள் பாண்ட் சியில் இருக்கக்கூடிய இந்த பை எலக்ட்ரான்ஸ் முழுமையாக இந்த கார்பனுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. இது சிக்மா பாண்டு, இது பை பாண்டு. இந்த பை எலக்ட்ரான்ஸ் முழுமையாக இந்த கார்பனுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. ஓகே, முழுமையாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. அவ்வளோதான், போதும். ஓகே, தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், +E எஃபெக்ட் அண்ட் -E எஃபெக்ட். ஒன்னொன்னையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு மலிக்யூல் எடுத்திருக்கோம், தட் இஸ் ப்ரோப்பீன். இதுக்கு பக்கத்தில் அப்ரோச் பண்ணக்கூடிய அட்டாக்கிங் ரீஏஜென்ட் யாருன்னா H+. இந்த அட்டாக்கிங் ரீஏஜென்ட் இதுக்கு பக்கத்தில் அப்ரோச் பண்ணும்போது பை எலக்ட்ரான் பெயர் ஆஃப் எ மல்டிபிள் பாண்ட் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபர்டு to the atom of the attacking reagent get attached. எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுதான்? எந்த ஆட்டம் அட்டாக்கிங் ரீஏஜென்ட் கூட பாண்டடாக மாறுதோ அந்த ஆட்டத்துக்கு பை எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த ஆட்டத்துக்கு கம்ப்ளீட்டாக பை எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த ஆட்டத்துக்கு கம்ப்ளீட்டாக பை எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எந்த ஆட்டம் அட்டாக்கிங் ரீஏஜென்ட் கூட பாண்டை ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஆட்டத்துக்கு பை எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த காம்பவுண்டில் இன்னொரு எஃபெக்ட் இருக்குது, ப்ளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். மெத்தில் குரூப் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங். இந்த குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு தான், அதாவது இந்த கார்பனுக்கு தான் இந்த பை எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த ரெண்டில் எதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இங்கே இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கிறதுனால, பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கிறதுனால
pi electrons கம்ப்ளீட்டா இந்த கார்பனுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் இ எஃபெக்ட். இந்த கேஸில் pi electron pair of a multiple bond transferred away from the atom which gets linked to the attacking reagent. இங்கே pi electron இருக்குது, இது சிக்மா பாண்ட், இது pi பாண்ட், இது pi electron இருக்குது. pi electron கம்ப்ளீட்டா எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? அட்டாக்கிங் ரியேஜென்ட் அட்டாச் பண்ணக்கூடியது இது கூட. ஓகே, ஏன்னா அட்டாக்கிங் ரியேஜென்ட் Cn மைனஸ் இதை தான் அப்ரோச் பண்ணுது. பை எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு, முழுமையாக டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு. ஓகே, எஸ், திஸ் இஸ் மைனஸ் இ எஃபெக்ட். நெக்ஸ்ட் டாபிக் மீசோமரிக் எஃபெக்ட். மீசோமரிக் எஃபெக்ட்னா என்னன்னா, this effect operates only the molecules having conjugated system. This is very very important. எந்த மாலிகுல்ல எல்லாம் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இருக்குதோ அந்த மாலிகுல்ல மட்டும்தான் மீசோமரிக் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகும். எஸ், அப்படின்னா என்ன? the molecule having alternate single and double bond. alternate single and double bondனா என்ன? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், இப்படி வரணும். இதுதான் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். அங்கே தான் மீசோமரிக் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகும். ஓகே, வேற எதெல்லாம் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இருக்குது? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், லோன் பெயர்னு இருந்தாலும் அதுவும் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் தான். அங்கேயும் மீசோமரிக் எஃபெக்ட் ஆப்ரேட்ஸ் ஆகும். ஓகே, இங்கே ஒரு சில காம்பவுண்டுகளை கொடுத்துருக்கேன். எதில் எல்லாம் மீசோமரிக் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகும், எதில் எல்லாம் மீசோமரிக் எஃபெக்ட் வரும் வராது அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ், ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் CH2 டபுள் பாண்ட் C சிங்கிள், CH2 டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் CH2. இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பை 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 அப்படி ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் கிடையாது. எப்படி இருந்தால் கான்ஜுகேட்டட் சிஸ்டம்? பை சிக்மா பை அப்படி இருந்தால் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இங்கே எப்படி இருக்குது? பை 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 அப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ கான்ஜுகேட்டட் சிஸ்டம். ஸோ நோ மீசோமரிக் எஃபெக்ட். அதில் எந்த விதமான மீசோமரிக் எஃபெக்டும் ஆப்ரேட் ஆகாது. எஸ், அடுத்த காம்பவுண்ட் CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பை சிக்மா சிக்மா பை அப்படி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? பை சிக்மா பை அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் அது கான்ஜுகேட்டட் சிஸ்டம், அதில் மீசோமரிக் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகும். எஸ், இங்கே நோ மீசோமரிக் எஃபெக்ட். லாஸ்ட் காம்பவுண்ட் CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. இது ஒரு கான்ஜுகேட்டட் சிஸ்டம் தான். ஏன்னா பை சிக்மா பை அப்படின்னு வந்துட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் எ கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இங்கே மீசோமரிக் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகும். லாஸ்ட் எக்ஸாம்பிள் CH2 plus சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2. இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பை சிக்மா பை, பை சிக்மா லோன் பெயர், நாட் பை, பை சிக்மா லோன் பெயர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இங்கேயும் மீசோமரிக் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகும். டைப்ஸ் ஆஃப் மீசோமரிக் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் மாதிரியே இதுவும் ரெண்டு டைப், பிளஸ் எம் எஃபெக்ட் அண்ட் மைனஸ் எம் எஃபெக்ட். ஓகே, பிளஸ் எம் எஃபெக்ட்னா என்னன்னா, groups that donate electrons into the conjugated system. அந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டத்தை நோக்கி எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணக்கூடிய குரூப்ஸ் இருந்தால் அதனால வரக்கூடிய எஃபெக்ட் என்னன்னா பிளஸ் எம் எஃபெக்ட். கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னா என்ன? ஏற்கனவே பார்த்தோம். C டபுள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் C இப்படி இருந்தா இது கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டத்தை நோக்கி எலக்ட்ரான்களை டொனேட் செய்யக்கூடிய குரூப்புகள் கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் தான் என்ன? பிளஸ் எம் எஃபெக்ட். எஸ், அந்த குரூப்புகள்ல என்ன இருக்கணும் அப்படின்னா லோன் பேயர்ஸ் இருக்கணும். அந்த குரூப்ல என்ன இருக்கணும்? குரூப்ல லோன் பேயர்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் OH, இதுல ஆக்சிஜனுக்கு மேல ரெண்டு லோன் பெயர் இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் NH2, இதுல நைட்ரஜனுக்கு மேல ஒரு லோன் பெயர் இருக்குது. இந்த குரூப்புகளால என்ன எஃபெக்ட் கொடுக்க முடியும்? எலக்ட்ரான்ஸை கான்ஜுகேட்டட் சிஸ்டத்துக்கு அனுப்ப முடியும், டொனேட் பண்ண முடியும். எஸ், இதனால என்ன விளைவுகள் உண்டாகும்? இன்கிரீஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. இந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி இன்கிரீஸ் ஆகும். ஆக்டிவேட் அரோமேட்டிக் ரிங், அதாவது பென்சீன் மாதிரி இருந்ததுன்னா அந்த அரோமேட்டிக் ரிங் என்ன பண்ணும்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்கு ஆக்டிவேட் பண்ணும்.
எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா என்ன? எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டிடியூட் ஆகிறது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எஸ். நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் எம் எஃபெக்ட். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். குரூப்ஸ் தட் withdraw எலக்ட்ரான். எந்தெந்த குரூப்புகளால எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணப்படுகிறதோ கான்ஜுகேட்டட் சிஸ்டத்துல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய எந்த குரூப்புகளால் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணப்படுகிறதோ அந்த குரூப்புகளை எல்லாம் என்ன குரூப்ஸ்னு சொல்லுவோம்? மைனஸ் எம் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய குரூப்ஸ். அந்த குரூப்புகள்னால உண்டாகக்கூடிய எஃபெக்ட் தான் என்ன? மைனஸ் எம் எஃபெக்ட். அப்ப அந்த குரூப்ல என்ன இருக்கணும்? அந்த குரூப்ல என்ன இருக்கணும்? மல்டிபிள் பாண்ட் இருக்கணும். லைக் சி டபுள் பாண்ட் ஓ மாதிரி. இதுல மல்டிபிள் பாண்ட் இருக்கு. இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு பை பாண்ட். எஸ், மல்டிபிள் பாண்ட் இருக்கு. NO2லயும் மல்டிபிள் பாண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? NO2, CHO இதெல்லாம் வந்து என்ன? அந்த பென்சீன் ரிங்கில இருந்து அல்லாட்டி அந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டத்துல இருந்து எலக்ட்ரான் என்ன செய்யும்? தன்னை நோக்கி எடுக்கும். தன்னை நோக்கி அந்த குரூப்ஸை நோக்கி வரும் எலக்ட்ரான்ஸ். அப்ப இதனால வரக்கூடிய விளைவு என்ன? எஃபெக்ட் என்ன? டிக்ரீஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. அந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி குறையும். அரோமேட்டிக் ரிங் என்ன ஆகும்? டீஆக்டிவேட் ஆகும். அங்க ஆக்டிவேட் ஆச்சு, இங்க டீஆக்டிவேட் ஆகும் அரோமேட்டிக் ரிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.